அண்ணா வணக்கம்ண்ணா. உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா? சக்கரவர்த்தி கோலப்பா. ஓகேண்ணா, கள்ளக்குறிச்சி மாவட்டம். ஓகேண்ணா, இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ட்ராக்கில் ஹீரோ 50 பார்த்தீங்கன்னா லோட் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா. இந்த டிராக்டர் எப்போ எடுத்தீங்கண்ணா? 2021 ஜனவரி. ஓகே, 2021 எடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட கணக்கு பண்ணால் ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சுண்ணா. 3 வருஷம். ஓகே, என்னென்ன வேலைக்கெல்லாம் பயன்படுத்துறீங்கண்ணா அந்த வேலையை? இது கொல்ல வேலைக்கு தான். இப்போ இடம் இருக்குது, விவசாயம் தான். வேறு வடிக்கிறது, உரம் ஏற்றிட்டு வரது, கமிட்டிக்கு போகிறதா இருந்தால் டிப்பரில் போகிறது, மண் அடிக்கலாம் எல்லாம் செய்யலாம். அந்த எல்லா வேலைக்கும். ஓகே, அதாவது சொந்த மட்டும் தான் செய்கிறீங்களா, வாடகைக்கும் ஓட்டுறீங்களா? சிம்பிளாக போவோம், வாடகைக்கு ரொம்ப அதிகமாக. ஓகே, தெரிஞ்ச இடத்துக்கு மட்டும் போகிறது. தெரிஞ்ச இடத்துக்கு மட்டும் தான், இது வீட்டு வாழ்க்கை. ஓகேண்ணா, இப்போ பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஆச்சுண்ணா. சர்வீஸ்லாம் பண்ணியிருப்பீங்க? சர்வீஸ் 3 நாள் சர்வீஸ் பண்ணி. ஓகே, இப்போ சர்வீஸ் வந்து வீட்லேயே வந்து பண்ணுறாங்களா இல்லை ஷோரூம் விட்டு வந்து பண்ண சொல்கிறாங்களாண்ணா? வீட்லேயே வந்து பண்ணுறாங்க. இப்போ சர்வீஸ் எப்படி நல்லா பண்ணுறாங்கண்ணா? எப்படி அவங்க பேசுகிற விதம்லாம் எப்படி இருக்கு, நல்லா இருக்குங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எப்படி சொல்கிறோமோ. ஓகேண்ணா. ஓகேண்ணா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் அதிகபட்சமாக என்ன டிராக்டர் இருக்குது? எங்கள் ஊரில் சிவராஜ் இருக்குது, மகேந்திரா ஒன்று தான், கனமாண்ட டிராக்டர் 4-5 தான். ஓகேண்ணா, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை மாதிரி இடத்துல இப்போ இந்த டிராக்டர் எடுத்துருக்கீங்க. இந்த டிராக்டர் எடுக்கிறதுக்கு முக்கிய காரணம்னா யார் சொல்லி எடுத்தீங்க, எப்படி எடுத்தீங்க? இல்லை, நான் 3 நாள் ஷோரூம் பார்த்தேன், எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு. இது காசு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்போ, அதனால் இது மைலேஜ் எல்லாம் எவ்வளோ தருது நான் செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? 4 லிட்டர் தான், ஒரு மணி நேரத்துக்கு 4 லிட்டருக்கு. 4 லிட்டர் போகுது. ஓகேண்ணா, இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா சென்டர் ஷிஃப்ட் இருக்குது, சைடு ஷிஃப்ட் இருக்குது, கீர் பாக்ஸு. நீங்கள் முன்னாடி கிட்ட எடுத்துக்கிறீங்க, காரணம் வேணா? இது ஒரே கொஞ்சம் எங்களுக்கு டிரைவர் புதுசு, நம்ம நாங்களே கற்றுட்டு நாங்களே ஓட்டுறோம். டபுள் கிட்ஸில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க, அங்கே இருக்கிற மெக்கானிக்கலே சொன்னாங்க. அதனால இது ஈஸியாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. ஓகே, அதனால் இந்த வண்டி எடுத்துக்கோ போகிறதுக்கோ கீர் மாற்றத்துக்கு எந்த பிரச்சனை. இப்போ எனக்கே ரொம்ப தெரியாது, நானே எடுத்து கொல்லியில் ஓட்டுவேன். ஓகேண்ணா, அந்த டபுள் கேர் இல்லாத மாதிரி ஓட்ட முடியும், கொஞ்சம் டிரைவர். ஓகே, அதான் டபுள் கிளச்சுன்ற பிரச்சனைன்றதால சிங்கிள் கிளச் எடுத்துருக்கீங்க. நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, மற்றபடி கீர் போடுறதுக்குலாம் ஈஸியாக இருக்குங்களா? அதெல்லாம் ஈஸியாக இருக்குது. அது மாதிரி இன்ஜின் பார்த்து பார்த்தீங்கன்னா எஸ்கார்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்கண்ணா. வண்டி சவுண்ட் எப்படி இருக்குது, வண்டியோட ஹீட் எப்படி இருக்குது? சவுண்டு மீடியமாக ஓட்டிது, ரொம்ப லோடு பண்ணல. ஒரு டைமோட ஓட்டுறோம், டைமோட எந்த பிரச்சனையும் இல்லை. வண்டி வைப்ரேஷன் என்ன ஆகுதுங்களா? இப்போ ரொம்ப நேரம் தொடர்ந்து ஓட்டிருப்பீங்களா, வண்டி ஹீட்டு ரொம்ப ஆகுதுங்களா? அதெல்லாம் ஒன்றும் கரெக்டாக இருக்குது. ஓகேண்ணா, இப்போ ஆனால் உங்கள் ஊரில் வந்து மண் எதை மாதிரி பண்ணணும் உங்கள் ஏரியாவில்? மண் நஞ்ச மண் இருக்குது, பிஞ்ச மண் இருக்குது, ரெண்டு இருக்குது. ஓகே, இப்போ அதை மாதிரி இடத்துக்குலாம் ஓட்டும்போது எவ்வளோ RPM வச்சு ஓட்டுவீங்க? அப்போ இருக்கும்போது கொஞ்சம் பவர் விட்டு தான் போவோம், கொஞ்சம் டயர் இறங்கும், பண்ணி தான் ஓட்டி ஆகணும் நஞ்சில் ஓட்டும் போது. ஓகேண்ணா, பிஞ்சில் ஓட்டும் போது ஈஸியாக போகும். அப்படி இருந்தாலும் நல்லா தாராளமாக போகும் வண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேண்ணா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிப்பர் யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதிகபட்சமாக என்ன எவ்வளோ டன் வரைக்கும் இழுத்துட்டு போயிருக்கீங்க? இது 4 டன்னு கணக்குது. 4 டன்னு. 4 டன்னு எருவெல்லாம் அவ்வளோ வராது. இது 4 டன்னு. இது இழுக்கும் வண்டி, பெரிய வண்டி மாதிரி. டிப்பர் பெரிய டிப்பர் போட்டால் இழுக்கும். 50 இது பவர் உள்ள வண்டி தான். ஆமாம், 50 HP. எங்களுக்கு சிம்பிளாக வேலை, வீட்டு வேலைக்கு மட்டும் அப்படி செய்யும். அதனால் நீங்களே இப்போ சின்னதாக வச்சதாக ஒரு டிப்பர் மாதிரி ரெடி பண்ணிக்கிறீங்க. மாட்டிட்டு ஏதோ எரு வடிக்கிறது, இப்போ மூட்டை கொல்லியில் இருந்ததுன்னா ஏற்றிட்டு வந்து வீட்டில் இறக்கலாம், கமிட்டிக்கு ஏற்றிட்டு போகலாம். நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ 3 வருஷம் சரிங்க, அதிகபட்சமாக இல்லைனா பிரச்சனை என்ன வந்திருக்கா? ஏன்னா கிளச்சு போச்சு, பிரேக் போச்சு, அது மாதிரி வெறும் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணிருக்கீங்க. பண்ணால் அவங்க லூஸாக இருந்ததுன்னா டைட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுதான் ஒரே ஒரு இதுதான், இந்த ஆயில் லேசாக கசிஞ்சுது. அதான் அது ஒன்றும் இல்லை, இவங்க ஏதோ ஒரு நெட்டு லூஸாக இருந்துக்குது, அது ஏழா இருக்குது. ஓகே, மற்றபடி வேறு எந்த பிரச்சனையுமே இல்லைல்ல? ஓகேண்ணா, சரி. திரும்பவும் நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு வண்டி எடுத்தால் என்ன வண்டி எடுப்பீங்க? இதே எடுக்கலாம் ஒன்று. ஓகே, என்னென்ன காரணத்துக்குலாம் அந்த வண்டி எடுக்கலாம்னு நினைக்கிறீங்கண்ணா? இது இப்போ இது ஆன் பிறகு திருப்ப வண்டி. இப்போ நான் கொஞ்சம் கம்மியாக தெரியும், நல்லா நஞ்சில் ஓட்டினா நல்லா திரும்புது வண்டி. மூளை முழுக்க நல்லா திரும்புது. அதுதான் ஒரு. ஓகே, ரிவர்ஸ் போகிறதுக்குலாம் எந்த அளவுக்கு இருக்குது? ரிவர்ஸ் நல்லா போகுதுங்களா? பின்னாடி நல்லா போகுது. சரிங்கண்ணா, இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த டிராக்டர் எடுக்கணும்னு நினச்சாங்களா, எவ்வளோ ஏக்கர் வச்சுருவங்களாம் எடுக்கலாம்? என்ன காரணத்துக்குலாம் முக்கியமாக எடுக்கலாம்? 4 ஏக்கர் மேலே வச்சுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். 4 ஏக்கர் மேலே வச்சுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். வீட்டு ஏன்னா இன்றைக்கி நாளைக்கு நம்ம எடுக்கணும், மழை பெஞ்சிட்டு ஒரு குண்டாக ஓட்டணும்னா மட்டும் ஓட்டிக்கலாம். இப்போ வெளியிலேருந்து கூட்டோம்னா வர மாட்டாங்க. இதுனா நம்ம உழவுக்கு எப்போ வேணாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பாய்ச்சி ஓட்டிக்கலாம். ஸோ ஓகேண்ணா, எங்ககிட்ட இவ்வளோ நேரம் அந்த தகவல் ரொம்ப நன்றிண்ணா.